எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. நான் இன்னைக்கு சொல்ல போற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி. இந்த வீடியோ பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள பார்ட்டை பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. போன எபிசோட்ல ரோசின்னு ஒரு பொண்ணு ரேண்டமா ஒரு வெனஸ்டே ஒரு பாட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வெனஸ்டே ஆனனால அவ சொன்ன மாதிரியே பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை போஸ்ட் பண்றா. இந்த செகண்ட் சாப்டருக்கு நான் வச்ச நேம் தட் ஒன் கமெண்ட். அந்த ஒரு கமெண்ட். அண்ட் சொன்ன மாதிரியே ரோசி அவளோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆல்ரெடி அவ வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேச தொடங்குறா. ரோசி காலேஜ் முடிச்சதும் எப்படியாவது பேய் இருக்குதா இல்லையான்னு ப்ரூஃபோட கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவ அம்மாக்கு இவ இப்படி பேய்களை பத்தி ரிசர்ச் பண்றது சுத்தமா பிடிக்கல. இதனால வீட்ல அடிக்கடி சண்டை நடக்கும். ஸோ இப்ப அவளோட அம்மாக்கு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு பேய்கள பத்தி என்னலாம் டீட்டெயில்ஸ் கிடைக்குமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி சோஷியல் மீடியா ஃபுல்லா தேடும்போது தான் பேய் ரிலேட்டட் போஸ்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறா. சிலர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய அமானுஷ்யங்களை பார்த்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சிலர் பேய கண்ணால பார்த்தேன்னு போட்டிருக்கிறாங்க. செத்து போன அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாருன்னே தெரியாத பேய்களை கூட பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய நர்ஸு, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்லாம் கூட ராத்திரி ஒரு பேஷண்ட் ஆகும்போது சிசிடிவியில் அவங்க பேயை பார்த்தேன், லைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கல, பேயோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணேன், அது இதுன்னு நிறைய அன்எக்ஸ்பிளைனபிள் ஈவெண்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரோசியும் எல்லாத்தையுமே கவனமா ரீட் பண்றா. பட் அது எதுவுமே அவ கேள்விக்கான பதில குடுக்கல. ஏன்னா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் பார்த்தேன்னு சொல்ற விஷயங்கள். இன்ஃபேக்ட் அவங்க பார்த்த விஷயங்கள அவங்களாலே போஸ்ட்ல ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சொல்லப்போனா அவங்க என்ன பார்த்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கமெண்ட் ரோசியோட கவனத்தை ஈர்த்துச்சு. ஒரு போஸ்ட்டுக்கு கீழே இருந்த இந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்டை போட்டவர் அவ்வளோ டீட்டெயில்டா நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஏன் அவர் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விஷயத்த ஒரு ஊர் மொத்தமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்படி அந்த கமெண்ட்ல என்னதான் இருந்துச்சுன்னு இப்ப பார்ப்போம் வாங்க. நான் நெருப்பூர்னு ஒரு வில்லேஜுக்கு அதோட சீனரியை ரசிக்க அப்புறமா லோக்கல் அக்ரிகல்ச்சரை பற்றி படிக்கிறதுக்காக போனேன். அந்த ட்ரிப்பும் நார்மலாக தான் போச்சு. நான் தனியாக தான் சுற்றி பார்க்க போனேன். ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா பேசுனாங்க, தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு டியூஸ்டே எல்லாம் மாறி போச்சு. கோயிலில் பூஜை நடக்கும்போது அந்த கோயிலில் உள்ள பூசாரி திடீர்னு அவர் உடம்புல சாமி ஏறின மாதிரி வெனஸ்டேஸ்லாம் மறுபடியும் பயங்கரமாக இருக்க போகுது. வெனஸ்டே சாயங்காலம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியில போகாதீங்க, மீறி போனா எரிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாரு. நானும் இது ஏதாவது வில்லேஜ் மூட நம்பிக்கையா இருக்கும்னு தான் யோசிச்சேன். இருந்தாலும் அங்க இதுக்கும் மேல தங்குறது சரியில்லைன்னு தோணிச்சு. அதனால அன்னைக்கே அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டேன். ஆனா அடுத்த நாள் வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப்பை தேடுனா லேப்டாப்பை காணோம். நான் அந்த ஊர்ல தங்கி இருந்த வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க போய் லேப்டாப் எடுக்கணும்னு யோசிச்சாலே அந்த பூசாரியோட வார்த்தைகள் தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதனால தேர்ஸ்டே தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு போனேன். அப்ப காலையில ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த டைமுக்கு சுத்தி மரம், செடி, கொடி, வயல்னு இருக்கிற ஊருனா எப்படி இருக்கணும்? நல்ல சில்லுன்னு காத்தோட்டமா தானே இருக்கணும். நான் அந்த ஊர்ல தங்கியிருந்த நாள் வரைக்கும் உச்சி வெயில்ல கூட ஹீட்டா இருக்கவே இருக்காது அந்த வில்லேஜ்ல. ஆனா அந்த தேர்ஸ்டே மார்னிங் ஏதோ பாலைவனத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஹீட்டு. சிட்டில கூட நான் அப்படி ஒரு ஹீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. சரின்னு தங்கி இருந்த இடத்துல போய் லேப்டாப்பை எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா லேப்டாப்பை எடுத்துட்டு போற வழியில ஊர் மக்கள் நிறைய பேர் அவங்க கால்ல காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ காயம் இல்ல, சூடுபட்ட காயம். இத்தனை பேருக்கு ஒரே நேரத்துல எப்படிடா சூடு பட்டுச்சுன்னு அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்னடானா வெறும் கால்ல தரையில நடந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருந்த ஊருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனா ஊர் எல்லைக்கிட்ட வந்ததும் வெறும் கால்ல நடந்தா என்னதான் ஆகும்னு பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி என் கியூரியாசிட்டியில ஒரு கால்ல மட்டும் ஷூ சாக்ஸ் எல்லாம் கலத்திட்டு காலை தரையில வச்சேன். இன்னும் ஒரு செகண்ட் தரையில கால் இருந்துச்சுன்னா ஒரு லேயர் ஸ்கின்னே காணாம போயிரும் போல இருந்துச்சு. அவ்வளோ சூடு. அதனால ஒத்த கால்ல குதிச்சு குதிச்சு வெளியில போக ட்ரை பண்ணேன். ஆனா தடுக்கி கீழே விழுந்துட்டேன். கையில இருந்த ஷூ கீழே விழ, என் முட்டு 2ம் தரையில, அதே மாதிரி கை 2ம் தரையில.
கை போச்சுடா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே ஆகல. என்னன்னு திரும்பி பார்த்தா மீண்டும் வருக போர்டு இருக்குது. ஊர் எல்லைக்கு வெளியில போய் தான் விழுந்திருக்கிறேன். ஊர் எல்லைக்குள்ள லைட்டா தொட்டு பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப சூடா தான் இருந்துச்சு. அத்தோட சாக்ஸையும் ஷூவையும் போட்டுட்டு கிளம்புன நான் தான். அப்புறமா அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொன்னேன். ஆனா யாருமே அத நம்பல. உண்மைய சொல்லணும்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். இனி என்ன நடந்தாலும் அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இதுதான் ரோசியோட ஜேர்னிய தொடங்கி வச்ச அந்த பெரிய கமெண்ட். கமெண்ட் போட்டவர் என்னவோ நான் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ரோசி பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அந்த ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் சும்மாலாம் கிளம்பல. அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஊர பத்தியும் ரிசர்ச் பண்ண தொடங்குறா ரோசி. பார்த்தா இந்த கமெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாரியே அந்த ஊர பத்தி ஒரு பழைய காலத்து கதை இருக்குது. தி லெஜெண்ட் ஆஃப் நெருப்பூர் அப்படிங்கிற மாரி. நெருப்பூருக்கு எப்படி நெருப்பூர்ன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற கதை தான் அது. அந்த கதையில என்ன போட்டிருக்குதுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்லாம் தெரியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேரே கிடையாது. அந்த பேர் இல்லாத ஊர்ல மக்கள் எல்லாரும் அவங்க ஊர் தலைவர் தலைமையில தேவைப்படுறத வேலைய வச்சுட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா, திடீர்னு ஒரு தேர்ஸ்டே காலையில உள்ள இருந்து சமைக்கப்பட்ட 4 பாடிஸ ஊர் மக்கள் வேற வேற இடங்கள்ல கண்டுபிடிச்சாங்களாம். உள்ள இருந்து சமைக்கப்பட்ட உடல்னா என்னன்னு ரோசிக்கு புரியல. அவளே அத கண்ணு முன்னால பார்க்காத வரைக்கும். அதே மாதிரி உடம்பு தரையில பட்ட இடங்கள்லயும் தீக்காயங்கள் இருந்துச்சுன்னு அந்த கதையில போட்டிருக்குது. அதனால அந்த ஊர்ல இருந்த மக்கள் யாருமே பயத்துல வெளியிலயே வரல. ஆனா 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, மறுபடியும் அப்படி எதுவுமே நடக்கல. அதனால மக்கள் மறுபடியும் எப்பவும் போல வாழத் தொடங்கிட்டாங்க. ஆனா அடுத்த வாரம் தேர்ஸ்டே காலையிலயும் அதே மாதிரி சில ஊர் மக்களோட பாடிஸ் கிடைச்சிருக்குது. அத பார்த்த அந்த ஊர் தலைவர் யாருமே வெட்னஸ்டேஸ்ல வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அதையும் மீறி வெளியில போன சிலர் மறுபடியும் பாடிஸா தான் கிடைச்சாங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டாப் ஆச்சு, எப்ப ஸ்டாப் ஆச்சுன்னுலாம் எதுவுமே போடல அந்த கதையில. பட் 7 வாரங்களுக்கு பிறகு தான் ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. விச் மீன்ஸ் 7 வாரங்களுக்கு எல்லா வெட்னஸ்டேஸும் அந்த ஊர்ல சேம் திங் மறுபடியும் மறுபடியும் நடந்திருக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அந்த ஊருக்கு நெருப்பூர்ன்னு பேர் வந்திருக்குது. ஒரு ட்ராஜடிய பேஸ் பண்ணி பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடாத ஒரு கெட்ட அமானுஷ்ய சக்தி நம்ம உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குதாம். அந்த ஊர்ல உள்ள சில மக்கள் இதெல்லாம் சும்மா ஒரு பொய் கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இது உண்மைன்னு நம்புறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஊரை பத்தின ஒரு பிளாக்ல எதுலயோ ரோசி ரீட் பண்ணியிருக்கிறா. ஸோ அவ கண்டுபிடிச்ச இந்த கதை அப்புறமா அந்த கமெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறா. ஒண்ணு இந்த கமெண்ட்டை போட்டவர் அந்த ஊருக்கு போய் இந்த கதையை கேட்டு இப்ப இப்படி நடக்கிற மாதிரி கமெண்ட்டை போட்டிருக்கணும். இல்லைன்னா இது எல்லாமே நிஜமா இப்ப அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா ரோசி அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணி ஃபியூ டேஸ் தான் ஆகியிருந்தது. ஸோ ஒருவேளை அந்த கமெண்ட் நிஜமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வெனஸ்டேயும் கிளைமேட் அதே மாதிரி ஹீட்டா சேஞ்ச் ஆகும். அதனால தான் ரோசி அந்த ஊருக்கு போய் அந்த கமெண்ட் உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா. இப்படி ரோசி அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணது அப்புறமா அந்த ஊரோட கதையை ரீட் பண்ணது எல்லாத்தையும் அவளோட பாட்காஸ்ட்ல இந்த மொத்த உலகத்துக்கும் சொன்னா. அதே மாதிரி அந்த ஊர்ல அவ என்ன பார்த்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பட் அவ பாட்காஸ்ட்ல அந்த ஊர் பேரு அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால எல்லாரும் அது என்ன ஊரா இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் இன்டர்நெட்ல பேசிக்க தொடங்குறாங்க. அந்த ஊர் மக்களோட நார்மல் லைஃப் அவ பாட்காஸ்ட் பாதிக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து சொன்னனால யாராலையும் அவ்வளோ ஈஸியா அந்த ஊரை கண்டுபிடிக்க முடியல. அதனால ரோசியோட செகண்ட் பாட்காஸ்டும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக தொடங்கிடுச்சு. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. ரோசிஸ் பாட்காஸ்ட் சாப்டர் 2 நல்லபடியா முடிஞ்சு போச்சு. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா எல்லா எபிசோட்ஸும் டான்னு ஃபோனை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.